பருட்டோ டிபிவி சாப்டர் வந்துட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குராமா வந்துட்டு, அதாவது குட்டி குராமா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி பருட்டோ டிபிவி சாப்டர் 10 மேங்காவையும் போயிட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சாப்டர் 10ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீமாவாரியை ஜுரா வந்துட்டு டிவோர் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த டிவோர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவாரிட்ட ஜுரா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்போ கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டீம் 10 வந்துட்டு ஹீமாவாரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ டீம் 10 விசஸ் ஜூரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூரா தான் பவர்ஃபுல். ஸோ ஜூரா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடுவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீமாவாரியா ஆல்மோஸ்ட் டிவோர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் தான் ஈனோஜின் வந்துட்டு நான் ஹீமாவாரியை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஜூரா கிட்ட அடியும் வாங்கிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீமாவாரி வந்துட்டு குராமா பவர்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட சாப்டரையும் முடிச்சிருப்பாங்க. அதே எப்படிடா குராமா வந்துட்டு ஹீமாவாரி உடம்புக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த சாப்டர்ல இன்னுமே தெளிவாக சொல்லலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹீமாவாரி குராமா கிட்ட கேட்பா, அதாவது நீ ஏன் உடம்புக்குள்ள இருக்க அப்படின்னு. ஸோ அதுக்கு குராமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது எங்களை மாதிரி டெயில் பீஸ்க்கு சாவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நாங்கள் எப்படியாச்சும் எங்களோட சக்கராவை ரீகெயின் பண்ணிட்டு மறுபடியும் உசுரோட வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி நான் உடம்புக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஃபேட்டா கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உன்னோட பேரண்ட்ஸ் கூட அதுக்கு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி வந்துட்டு குராமா ஹீமாவாரிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஹீமாவாரி அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என்னோட பேர் தான் ஹீமாவாரி உசுமாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீமாவாரிக்கு குராமா சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுதான் என்னன்னு சொல்லிட்டு சரியா தெரியல. அவளுக்கு இன்னும் அதை புரியக்கூடிய வயசு வந்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குராமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கேள்வி மேல கேள்வி கேட்காம இப்போ வந்துட்டு நம்ம ஃபைட்டுக்குள்ள இறங்குவோம், கீப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிய டைலாக் தான் குராமா பேசியிருக்கோம். சரி நம்ம கிட்ட தான் குராமா இருக்கே, நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவாரி ஜுரா கூட ஃபைட் பண்ண போவா. ஸோ அங்கே போயிட்டு ஹீமாவாரி வந்துட்டு, டே குராமா ஏதாச்சும் பண்ணுடா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு. இப்போ நீ கரெக்டான சாய்ஸ் எடுத்து ஃபைட் பண்ணலை அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் வந்துட்டு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குராமா வந்துட்டு ஹீமாவாரி கிட்ட சொல்லும். ஸோ ஹீமாவாரியில பார்த்தீங்க அப்படின்னா குராமா பவர்ஸை அப்போ யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஜுரா கிட்ட டிவோர் ஆகிடுவா. ஸோ அப்போ தான் ஈனோஜின் அடி வாங்குறத பார்த்து ஹீமாவாரி வந்துட்டு எமோஷனல் ஆகி தன்னோட குராமா பவர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்துட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் தியரி அபவுட் குராமா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பருட்டோ தன்னோட பொம்மையை பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவாரி தன்னோட பியாக்குகனை அவைக்கன் பண்ணியிருப்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பருட்டோ மேலே ரொம்ப டென்ஷன் ஆகி பருட்டோ வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு போவா. ஸோ பருட்டோவே ரொம்ப பயந்துருப்பான். ஸோ அந்த டேட்ல தான் நருட்டோ வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அப்போ தான் ஹீமாவாரி பருட்டோ அட்டாக் பண்ணும்போது நருட்டோ அந்த அட்டாக்கை வாங்கிப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அவனால் எந்திக்கவே முடியாது. ஸோ நருட்டோக்கும் அட்டாக் விழுந்திருக்கும், குராமாக்கும் அட்டாக் விழுந்திருக்கும், ரெண்டு பேருமே ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஜென்டில் ஃபிஷ் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு சமயத்தில் குராமா கிட்டே இருந்து சக்ரா வந்துட்டு ஹீமாவாரி கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம். ஸோ இதுதான் குட்டி குராமாக்கு ஒரு விதையா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இட்ஸ் அ ஃபன்னி தியரி தான், பட் ஜென்டில் ஃபிஷ்டால சக்ரா வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.